வணக்கம் வணக்கம். ஸோ ஆக்சுவலாக போன வாரம் வந்து ஒரு கோயிலுக்கு போகலான்னு போனோம். என்ன நடந்தது? ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போன வாரம் நம்ம கோயிலுக்கு போகலான்னு போனோம். நம்ம வந்துட்டு புரட்டாசி சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் கோயில் வந்து ஃபுல் டே இருக்குன்னு நினச்சி போனோம். ஆனால் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். மணி வந்துட்டு 9:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இங்கேருந்து போகிறதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். கரெக்ட் டைம் போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த சாமியை பார்க்காம விட போகிறது இல்லைன்ட்டு ஒரு முடிவில் கிளம்பிட்டோம். ஸோ அந்த கோயிலோட சிறப்பு, எங்கே என்னென்ன சாமி இருக்குது, கோவில் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து இந்த விலாகில் வந்து நாங்கள் ஃபுல்லாக காமிக்கிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். அந்த சிவபெருமானோடைய அருள் உங்களுக்கும் வந்து சேரும். சிவபெருமான் சனீஸ்வரன் எதுக்காக? ஏன்னா அந்த கோயில தான் சனீஸ்வரன் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட இருக்காங்க. ஸோ அதனால அங்கே ஒய்ஃபோட இருக்கிறனால நீங்கள் போய் விளக்கு போட்டிங்கன்னா அவங்க பாண்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஹஸ்பண்டு கூடயோ உங்கள் ஒய்ஃப் கூடயோ சண்டையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பெருமானே இல்லை சாரி சனீஸ்வரா நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சரி போகலாமா? அழகான வாத்து. இது வாத்து அன்னப்பறவையாச்சு. வாத்து அன்னப்பறவை எப்படி இருக்காது? சாக்கடையிலேருந்து தண்ணியை மட்டும் தனியாக பிரித்து குடிக்குதுல்ல, அதோட அன்னப்பறவையாக கிராஸாக இருக்குமா? இல்லை, அன்னப்பறவை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மூக்கு. வாத்துக்கு வந்துட்டு முன்னாடி. ஹலோ, அன்னப்பறவை என்னமோ நீ பார்த்த மாதிரி பேசுறியே? பார்த்துருக்கனே. எங்கே பார்த்துருக்க? அன்னப்பறவை இதுக்கு அன்னப்பறவைங்கிறது ஃபர்ஸ்ட் உண்மையானே யாருக்கும் தெரியாது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அது வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர், ஒரு இமேஜினுக்காக இது பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த லொக்கேஷனே சூப்பராக இருக்குது. நிறைய வாழை மரம், தண்ணியெலாம் இருந்துச்சுனாலே அந்த சுற்றி இருக்கிற இடமே நல்லா செலுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஃபீல் ஓவராக இருக்குது. சன்ஸ்க்ரீன் போட்டு போகலாம்ப்பா. சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையுமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? ஆமாம், ஓரமாக நிறுத்தேன். வெயில் நல்லா பயங்கரமாக இருக்குங்க. வெயில் பார்த்தாவே பயமாக இருக்குது. அதனால தான் ஷாலுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், முக்காடு போட்டு போகிறதுக்கு. காட்டன் ஷாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு எப்போயுமே நம்ம க்யூர் ஸ்கினோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட சன்ஸ்க்ரீன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போதே யூஸ்வலாக போடுறேன் அந்த பேரி ரீஸ்ட்ரக்சர் க்ரீம் ஒன்று இருக்குது, கிளைக்கோ கிளியர் க்ரீம்னு ஒன்று இருக்குது. அதுவுமே ஃபேஸ் ஹைட்ரேஷனுக்காக நான் போட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சன்ஸ்க்ரீனும் போட்டுக்கலாம். இந்த இப்போலாம் வந்துங்க வெயில் வருது, திடீர்னு குளிர் அடிக்குது, திடீர்னு மழை வருது. எல்லா சீசனுமே வந்துட்டு எந்த சீசன் வந்தாலும் இந்த க்யூர் ஸ்கின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. ஒரு க்ரீமே போதுங்க. இந்த ஒரு கிட்டு வாங்கினீங்கன்னாவே போதும், ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் க்யூர் ஸ்கின் ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி வாங்குறதுன்னு. க்யூர் ஸ்கினோட ஆப் லிங்க் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே ஸ்கேன்லேயே காமிச்சிடும். இதுக்கப்புறமா நமக்குன்னு ஒரு டாக்டர் வந்துட்டு அலாட் பண்ணி அவங்க வந்துட்டு நமக்கு என்னென்ன சாப்பிட்றோம், எத்தனை நாள் பிம்பிள்ஸ் இருக்குன்னுலாம் கேட்டுட்டு அதுக்கேற்றவே நமக்கு ஒரு கிட் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த கிட் வந்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 3 monthsக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபன் 100ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 100 rupees ஆஃபருமே கிடைக்கும். மெயினாக வந்துங்க இந்த க்யூர் ஸ்கின் ப்ராடக்ட் வந்துட்டு எல்லா வெதருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாற்றி வெதர் வருது. ஸோ எனக்கு வந்துட்டு இது நல்லா ரிசல்ட் கொடுக்குது. வாங்க, டைம் ஆச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பாருங்கள், சாருக்கு வந்துட்டு எங்கே போனாலும் காசு எடுத்து வர பழக்கமே கிடையாது. அப்போ பாரு வந்துட்டு ஏடிஎம்மும் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. அதனால் யாராலும் எடுத்துகிட்டு வர முடியாது. சாரி, ஏடிஎம் இல்லை, டெபிட் கார்டு எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம கார்ட்லெஸ்ஸாக வந்துட்டு நம்ம கேஷ் எடுக்க போகிறோம். எப்படின்னா எஸ்பிஐயில் தான். எஸ்பிஐ ஏடிஎம்மில் யோனோ கேஷ்னு ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். எப்படின்னு அதை வந்துட்டு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்லை, தொலைஞ்சு போச்சு. என் அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐ தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வச்சுருக்கேன். எங்கேயாச்சும் அவசரத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் சில பேர் ஏடிஎம் மறந்துட்டு கூட போவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஏடிஎம் கார்டே இல்லாமல் காசு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐலேருந்து யோனோ எஸ்பிஐ பாருங்க, அதுக்கு வந்துட்டு எஸ்பிஐ பேங்க்லேருந்து அஃபிஷியலாக வந்து யோனோ எஸ்பிஐ அப்படின்னு வந்து ஒரு ஆப் இருக்குது. அது நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி என்ன ஏதுன்னு. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஃபுல் சேஃப்டிங்க, யாரும் நம்மளை ஏமாற்றவே முடியாது. இதோட நம்மளோட பின்னை போட்டு உள்ளே போயிடலாம். இங்கே பாருங்க, உள்ளே போனோம்னே வச்சுக்கோங்களேன், இதில் போனோம்னா நம்ம அக்கௌண்ட்டு எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளவு டிரான்சாக்ஷன் என்னென்ன ஆகிருக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே பாருங்கள், யோனோ கேஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் போயிட்டு ஏடிஎம்மு இதில் வந்து நம்ம 20,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து 200 ரூபா போதும். ஸோ 200 ரூபா கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் என்டர் அமௌண்ட் மல்டிபிள் ஆஃப் 500ன்னு வருது. அப்போ 500 ரூபா தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ 500 ரூபா எடுத்துக்கலாம். 500 வச்சு இப்போ வந்து நமக்கு என்ன பின் வேணுமோ அந்த பின்னை கொடுத்துக்கலாம். கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா ஸோ அதுலேயே வந்து நியர்பை ஏடிஎம் இது காமிக்கும். 4 மணி நேரத்தில் நம்ம போயிட்டு பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து மெசேஜில் வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டோம்னா பணம் எடுத்துக்கலாம்.
ஓகே ஓகே வந்துருச்சு. ஓகே பாருங்க இங்கே பாருங்க, நம்ம கார்டே போட தேவையில்ல. யோனோ கேஷை கொடுத்தோம்னா உள்ளே போனோன்னே நமக்கு வந்து இது ஓடிபியை இது பண்ணும். 82 82 38 ஏடிஎம் கார்டே இல்லை 12 வச்சு. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கே வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு தான் அந்த வீடியோ போடுறோம். இதெல்லாம் எனக்கு தெரியும் போடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சவங்க சொல்லலாம். தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, பரவாயில்ல. சங்கிரியில் வந்து சில்லறையாகவே நம்ம கொடுத்துட்டாங்க, சந்தோஷம், நன்றி. அவ்வளோதான், காடையெல்லாம் பரவத்துக்கலாம். A few moments later. இங்கே பாருங்க, இதுதான் சங்ககிரி பஸ் ஸ்டாப். இங்கேருந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் போனோம்னா நம்ம வந்துட்டு இங்கே ஒரு சர்ச் இருக்கும் நேராக. இதில் நேராக நம்ம போனோம்னா நமக்கு சொன்ன அந்த கோயில் வந்துடும். அதுலேருந்து இன்னும் திரும்பி போனோம்னா மலைக்கோட்டை வந்துடும். ஓட்டு பாருங்க, இதுதான் நான் சொன்ன பழையகாலத்து வீடு. இன்னுமே அந்த பக்கம் சைட்லாம் வந்துட்டு வெளியே திண்ணை வச்சு தூண் வச்ச வீடுலாம் இருக்கு. பழைய காலத்து கோயில் பாருங்க, உள்ள என்ட்ரன்ஸ் எவ்வளவு குட்டியா இருக்குங்க. இந்த மாதிரி இங்க இடம்லாம் ஃபுல்லா சூப்பரா இருக்கு வீடு. மலை அப்படியே பின்னாடி பார்ப்போம், அப்படியே கோயில் முன்னாடி வருது, சூப்பரா இருக்கு. கோபுரம் அப்படியே பெருசா தெரியுது, மலை சின்னதாயிட்டே போகுது அப்படியே. பாருங்க, போன டைம் வந்து மிஸ் பண்ணோம், மறுபடியும் வந்தாச்சு. போயிட்டு விளக்கு போட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 10:30 மணி ஆச்சு. கோயிலில் வந்து நல்லா கூட்டமாகவே தான் இருக்குது. இந்த கோயில் பேர் என்னன்னு பார்த்தோம்னா சிவன் கோயில் தான். ஆனால் உள்ளே வந்து சந்தோஷ சனி பகவான், இந்த ஊரில் வந்து சனீஸ்வரனும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரியான சாமி இங்கே உள்ளே இருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வரதுனால வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங் அதிகமாகும். வீட்டில் ஏதாச்சும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் தீந்துரும் அப்படின்னு வந்து நம்ம விக்னேஷோட அம்மா தான் சொன்னாங்க, அத்தா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுவீங்க, உனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நீங்களாம் வர அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இருந்தாலும் அவங்க சொன்னது வந்து நாங்கள் போன வாரம் வந்தோம், கோயில் பூட்டி தான் இருந்துச்சு, ஆனாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த வாரம் சாமி பார்க்கணுன்னு உள்ளே வந்துட்டோம். ஆமாம், போன டைம் மிஸ் பண்ணிட்டோம். இந்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக சாமி கும்பிட்டு தான் போகணும். இந்த கோயில் வந்துட்டு நீங்கள் வழி கேட்கறது வந்துட்டு சனீஸ்வரன் கோயில் வழி கேட்கக்கூடாது, ஈஸ்வரன் கோயில் எங்கே இருக்குன்னு தான் கேட்கணும். ஏன்னா ஈஸ்வரன் கோயிலுக்குள்ளே தான் வந்துட்டு சனீஸ்வரனும் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் போய் விளக்கு போட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ இந்த கோயிலுக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து குடமுழக்கு நடந்தது. குடமுழக்குன்னு தெரியுமில்ல, கும்பாபிஷேகம் நடந்துச்சு. தமிழ்ல வந்துட்டு குடமுழக்குன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம விளக்கு வாங்கிட்டு உள்ள போலாம், வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா. ஸோ வந்து விளக்கு போடலான்ட்டு விளக்கு வாங்குறோம். பாருங்க, விளக்கு வந்துட்டு வாங்கியாச்சு. அது கூட வந்துட்டு 20 ரூபாய்க்கு பூவும் வாங்கியாச்சு. போன டைம் நாங்கள் வந்தப்போ வந்துட்டு ஆளே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு. உள்ளேயும் நிறைய கூட்டம் இருக்கு. அதே புரட்டாசி மாதம், அதனால பெருமா கோயிலில் தான் கூட்டம் இருக்கும், இப்போ சிவன் கோயிலில் கம்மியாக தான் இருக்கும். கோயிலுக்குள்ள வந்தானே இல்லை சில்லுன்னு இருக்குல்ல. ஆமாம், வெளியே நல்லா வெயிலாக இருந்துச்சு, இங்கே வந்து குளு குளு குளுன்னு இருக்கு. நல்லா பெரிய கோயில். விநாயகர் தான் ஃபர்ஸ்ட் கும்பிடணும், எந்த கோயில் வந்தாலும் விநாயகர் கும்பிட்டு அப்படியே உள்ள போகலாம். கோயிலே வந்துங்க, இங்கே விநாயகர் இருக்காரு, மற்ற சாமியெல்லாம் இருக்காங்க. ஆனால் லைனாக கூட்டம் அங்கே தான் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா அங்கே தான் சனீஸ்வரர் வந்துட்டு ஒய்ஃபோட இருக்காங்கன்னு சொன்னால, அங்கே தான் இருக்காங்க. அது சனிக்கிழமை நாள் சனீஸ்வரன் வந்து ரொம்ப உகந்த நாள். அதனால வெளியே தான் அங்கே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் விளக்கு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே போய் அங்கே விளக்கு போட்டு வந்துடலாம். ஸோ விநாயகர் வந்து அன்மேக்கப்பில் இருக்கார், ராஜ கணபதி. நல்லா பிரம்மாண்டமாக நல்லா இருக்கார். இவ்வளோ நாள் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த இதில் பார்த்துருப்போம், அது பேர் என்ன, மேக்கப்பில் பார்த்துருப்போம். இப்போ வந்து நேச்சராக இருக்கிறது வந்து இதுவே நல்லா கம்பீரமாக இருக்குல்ல. ஆமாம், எல்லாருமே பூ வாங்கி இந்த மாதிரி வாங்கிக்குவாங்களாட்டு இருக்கு, எல்லா சாமிக்கும் வைப்பாங்களாட்டு இருக்கு. ஃபுல்லாக நிறைய வச்சுருக்காங்க, நாமளும் வச்சாச்சு பூ. இங்கே இருக்கிற தூண் எல்லாமே வந்து கோயில் புதுசாக இருந்தாலும் நல்லா கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ வர கோயிலெலாம் டைல்ஸு அதான் இல்லை, இப்போ வர கோயிலெலாம் டைல்ஸ் தானே கட்டுவாங்க. இங்கே ஒரு நாள் கருங்கல் வச்சு நல்லா இது பண்ணியிருக்காங்க, வார்னிஷ் பூசியிருப்பாங்க போல், அதெல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இங்கே வந்துட்டு திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தர், வாகீசர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்குல்ல. அதில் வந்துட்டு இவங்க பேர் என்னமோ சொல்லுவாங்க, டிஎன்பிஎஸ்சிலாம் நிறைய பேர் தமிழ்லாம் படிச்சிருப்போம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நாயன்மார்களா? அது வேற, இவங்க மூவர்னு சொல்லுவாங்க.
இப்போ ஏன் மறந்துட்டேன்? அப்போ பரீட்சையில் போய் எப்படி எழுதுவேன்? எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, நான் படிக்கிறது வேற. நீங்கள் குரூப் 2 குரூப் 4 தான் வந்துட்டு தமிழ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு வந்து தமிழ் இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை, தமிழ் பேசிக் தெரிஞ்ச போதும். சரி நம்ம வந்துட்டு போய் சாமி கும்பிடலாம். பாருங்க, திருவாசகம் எழுதினவங்க அவங்களாம் இங்கே தான் இருக்காங்க. திருவாசகத்துக்கு ஒருவர், ஒரு வாசத்துக்கு ஒருவர்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சரி, அவங்க 4 பேர் வந்துட்டு ஏதோ நேம் சொல்லுவாங்க, தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றி வரலாம். என்ன மரம் இது வந்துட்டு நாக தெரியல, ஆனால் நாகப்பூ மாதிரி நாக மாதிரி இப்படி வரும். இங்கே வந்துட்டு சிவன் இருக்க மாதிரி சின்னதாக வரும். மேலே அந்த பூ இருக்கு, அங்கே இருக்கு பாருங்க பூ. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஜிவி. ஆமா ஜிவி, அந்த மாதிரி தான் ஜிவி, கொடை மாதிரி இருக்கு. பாம்பு இப்படி வளைஞ்சு வந்து நின்று நடுவில் சிவன் இருக்கிற மாதிரி வரும். ஸோ இது பேர் வந்துட்டு எனக்கே கரெக்டாக தெரியல. தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா பழம், இதுல பழம் வந்து அந்த வெடாம்பழம் இருக்கும்ல, அந்த மாதிரி இத்தத்தை பெருசு இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கு. பூ மட்டும் தான் பார்த்துருக்கேன். கரெக்டாக சிவனுக்கு மேலே அப்படியே வச்சிருக்கேன். ஸோ பழனி முருகன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா சாமிக்குமே இனிமேல் தான் அலங்காரம் பண்ணுவாங்க போல். இன்னும் எந்த சாமிக்கு இன்னும் அலங்காரத்தை ஆரம்பிக்கல. கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த கோயிலில் எல்லாமே காமனாக பார்த்தோம்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய அந்த மாதிரி எதுவும் போடாமல் ஒரு துணி மட்டும் கட்டி சிம்பிளாக நீட்டாக சாமி நல்லா பார்க்க முடியுற மாதிரி தான் இருக்குது. அது ஏதோ விசேஷ நாள் பண்ணுவாங்க ஜிவி. விசேஷ நாள் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த கோயில் அப்படி தான் இருக்கும் இன்னும் தெரியலையே. இங்கே பாருங்கள், பழனி வேலு சூப்பராக இருக்குல்ல. வேலு, இந்த வேலை பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு வருது. சில வேலைலாம் பார்த்தோன்னா வச்சுக்கவேன், எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொக்கரமாக இருக்கும். ஆனால் இந்த பழனி முருகன் வேலை பார்த்தோம்னா பரவச நிலை, ஒரு பாசிட்டிவ் வைப்பு அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பழனி வேலு. அப்பெல்லாம் இல்லை, 6-10 தான் இல்லை. என்னப்பா எல்லாத்துக்கும் நல்ல வழியை காமிக்கணும். காமிச்சிடலாம்ப்பா. நம்ம சப்ஸ்கிரைபர்ல இருந்து நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல வழியை காமிக்கணும். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும். முக்கியமாக இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களை எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணும். எல்லா ராசியுமே நல்லா ஸ்பெஷலாக பார்த்துக்குவாங்க, கவலையே வேண்டாம். முக்கியம் இந்த கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கும்பராசியில் இருக்கிறவங்க பார்ப்பீங்க. என் வழி உங்களுக்கு புரியும். கும்பராசியோட வைஃபும் பார்ப்பீங்க, கும்பராசியோட வைஃபும். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்க சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க. ஸோ கும்பராசி நேயர்கள் ரொம்ப பாவம், அவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க குழந்தை மாதிரி. எப்படி சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சதா? இந்த குங்கும வாசம் இருக்கு, மங்களகரமான வாசம், நல்லா இருக்குது. நல்லா ஆர்கானிக்கானது அடிக்குது, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. எங்கள் பாட்டி வந்துட்டு திண்ணீர் வந்துட்டு நெத்திக்கு பொட்டுக்கு மேலே வைக்க மாட்டாங்க, பொட்டுக்கு கீழே கரெக்டாக வச்சிருக்கேன்னா. பொட்டு கீழேயா? பொட்டுக்கு கீழே தான் வைப்பாங்க. ஏன் அப்படி தெரியல, ஆனால் பொட்டு கீழே வைப்பாங்க, அழகாக இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து சிவன் கோயிலுக்குள்ளே போகிறோம். எப்படி தரிசனம் எப்படி போச்சு? தரிசனம் நல்லா இருந்துச்சு. நான் கேமரா ஆன் பண்ணோன்னே என்னோட ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கேன், வீடியோ எடுக்கிறது வருது. எப்படி கோயில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது? நல்லா இருக்கு. எல்லாரும் அங்கே சிவனடியார்கள்லாம் இருக்காங்கல்ல, வெளியே உட்காந்துட்டு அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுகிட்டே சாமி கும்பிடும்போது அப்படியே ஒரு மங்களகரமான ஃபீல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் எந்த கோயிலுக்கு போகிறத விட அந்த சிவன் கோயிலுக்குள்ளே போய் அந்த சிவனை பார்க்கும்போது ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குல்ல. இங்கே தஞ்சாவூர் கோயில் போனது ஃபர்ஸ்ட், ஏன்னா அவ்வளோ பெரிய சிவன் நான் பார்த்ததே இல்லை உண்மையாலுமே. நான் கோவில் தான், நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். கோயில் பிரம்மாண்டமான கோயில், பிரம்மாண்டமான கோயில்னு சொல்லியிருக்காங்க. கோபுரம் பெருசா இருக்குமாங்க, அந்த கோபுரமும் பெருசு. சிவன்னா சிவன் எப்போ ஒரு யானை சைஸுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு. ரொம்ப ராஜராஜ சோழன் வந்துட்டு ரொம்ப சிவன் பக்தர்னால அவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல அவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க. நீங்கள் இன்னும் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க, சூப்பராக இருக்குங்க.
வேற லெவலு. கடவுள் பக்தி இல்லைனாலுமே அங்கே போனீங்கன்னா உங்களுக்குள்ள அது அப்படியே தானாலும் அந்த தீ பத்தும். வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து போகாது, அப்படியே புல் அரிச்சு ரொம்ப நேரம் இருக்கும். உள்ள கால் எடுத்து வச்சோடனே அப்படி இருந்துச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமான சிவன். நான் வந்துட்டு அப்போ வந்துட்டு நான் ஒரு 7th 8th அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு டைம் போயிருந்தேன். நம்ம ஸ்கூல் புக்லாம் தஞ்சாவூர் கோயிலெலாம் போட்டு ஸ்கூல் அட்டையிலாம் வந்திருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நேரில் போய் பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. மகாபலிபுரம் போகும்போதும் அப்படியே அதே ஃபீல்டில் இருந்துச்சு. இப்போ தஞ்சாவூர் போகும்போது அதை விட நல்லா சூப்பராக இருந்துச்சு. தண்ணி பஞ்சபான்கள் டேரெக்டாக ஊற்ற முடியாது. பாருங்க எவ்வளோ வெயிலாக இருக்கும். அப்படியே தண்ணியெல்லாம் காஞ்சிருச்சு. எங்கே காயிலையா? கீழே தான் ஊற்றுது. காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காயம். ஆனால் செம்ம சூடாக இருக்குது. செப்பலே நம்மளால் போட முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. செருப்பே சூடேறிடுச்சு. இதெல்லாம் எப்போ வந்துட்டு மழை காலம் அப்படிங்கிறாங்க. இதுதான் மழை காலமே. ஆனால் வெயில் இப்படி இருக்குது. மே மாதம் நினச்சி பார்த்தா மே மாதத்துல வெளியே வர முடியாதாட்டு இருக்குது. பாருங்க அழகா கோயிலுக்கு பின்னாடியே பெரிய மலை. இந்த கோயிலிருந்து அப்படியே இந்த சைடு போனோம்னா நேர் ரோட்டில் அப்படியே போனோம்னா சங்ககிரி கோட்டை கேட் இருக்கும். மேலே நம்ம போய் பெருமாள் பார்த்துட்டு வரலாம். இந்த டைமுக்குலாம் மேலே ஏறக்கூடாது. சனிக்கிழமை நாள் வந்துட்டு பெருமாள் அதாவது காலையில் 6 மணிக்கே திறந்துடுவாங்களாம். மற்ற டைம்லலாம் 9-10 மணி ஆகுமா. புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி மட்டும் காலைல 6 மணிக்கே திறந்ததுனால வெயிலே இல்லாமல் போய் மலை ஏறி பெருமாள் பார்த்துட்டு அழகாக சீக்கிரம் இறங்கி கீழே வந்துடலாம். சரி கிளம்பலாமா? கிளம்பலாம். வெயிலுக்கு இதுதான் நமக்கு சேஃப்டி. ஏன்னா போன டைம் வீடியோ போட்டப்பவே வந்துட்டு ஒரு அக்கா ஜீவி நீங்கள் கருத்துட்டீங்கன்னு போட்டிருந்தாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கனால இப்போ ஒன்றும் சேஃப்டியாக இருந்துக்கலாம். 1 hour later. ஸோ கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு பசின்னு வந்துட்டு பஜ்ஜி வடை நான் சொன்னேன் கம்மச்சோறு குடிக்கலான்னு. ஸ்பெஷலாக எப்பயும் போல குடிக்கல, ஒரு பார்ட்டி கடை அங்கே குடிக்கலான்னு போனோம். கடலில் இல்லை. அதனால இப்போ வந்துட்டு சுண்டல் வந்துட்டு ஹெல்தியான ஒரு இது. சுண்டல் சாப்பிட்டு பார்க்குறதுக்கே நல்லா சட்னி வச்சு சூப்பராக இருக்குது. இதையும் சாப்பிடலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்து நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சங்ககிரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை see you. இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த கோயிலை மிஸ் பண்ணிடாமல் போய் பாருங்கள். பாய்.